இன்னைக்கு வந்து ஹீரோ நானே இருந்தாலும் இந்த விழாக்கான ஹீரோ அப்படின்னு பார்த்தா நீங்க தான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் ஃபிலிம், இந்த பேனருக்கான ஃபிலிம், இந்த பேனருக்கான மியூசிக்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அது சும்மா ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். அதாவது இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது தரனுக்காக, இந்த நிறுவனத்துக்காக, இந்த படத்துக்காக. YRF அப்படிங்கிற கம்பெனி வந்து எல்லா இயக்குநர்களையும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நிறுவனத்தோட கம்பெனிஸ் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படங்கள் பத்தின உங்களோட கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள், எங்களோட ரவுடி கேங். அண்ட் இது வந்து ஒரு வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர் டு பி ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் யாஷாஜ் ஃபிலிம்ஸ். ஏன்னா தேர் பைனியர் இன் ஃபிலிம் மேக்கிங். அது ஒரு ஃபேக்ட்ரி, அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு கிரியேட்டிவ், ஒரு பெரிய ப்ராசஸ். அது யாஷ் சோப்ரா அவர்கள்லாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள் இன் இந்தியன் சினிமா. அவங்களோட ப்ரொடக்ஷனில் அதுவும் தேர் கமிங் டு சென்னை, சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ். ஐ வெல்கம் them. They're a wonderful production house with Padam Kumar heading it. And I wish the whole team all the very best. And they've been an inspiration. ஒரு படம் இல்லை, ரெண்டு படம் இல்லை, எந்த படம் எடுத்தாலும் லவ் ஃபிலிம்னா தில்வாலே படம் பார்க்காம யாருமே லவ் ஸ்டோரி பண்ண முடியாது. One of the excellent films and very honored and proud. So இந்த பர்టిక్యులர் சாங் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? எது பிடிச்சிருந்தது இந்த பாட்டுல? இவங்க சொன்னாங்க, நான் பல பேருக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும். கோகுல் கிருஷ்ணா அந்த டைரக்டர், என்ன காரணம் அப்படின்னா சொல்லணும்னா, அவங்க வீட்டில் தான், அவங்க அப்பா மிஸ்டர் கிருஷ்ணா ரேவதி, அவங்க வீட்டில் தான் கிட்டத்தட்ட நான் வளர்ந்தேன். அவங்க தான் எனக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மென்டர் இன் லைஃபாக இருந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் GS மணி, அவங்க ஒய்ஃப், அவங்க டாட்டர், எவ்ரிபடி. ஸோ அது மூலமாக தான் எனக்கு கோகுல தெரியும், சின்ன பையனா. ஸோ அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன்னு தெரியல. அவனுக்கு ஃபிலிம்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்ட அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்பாடி அவன் சினிமாவுக்கு வரேன்றான்ப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னாங்க. அனுப்புங்கம்மா அப்படின்னு. அவர் விஷ்ணுவர்தன் சொன்னார், என்னோட குழந்தைன்னு. நான் தத்து கொடுத்த குழந்தை அது. ஏன்னா அந்த குழந்தை என்கிட்ட வந்துச்சு, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். எப்போவுமே எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு இடத்துல போய் வேலை கிடைச்சா அந்த வேலையோட கஷ்டமும் அந்த வேலையோட அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயன்றது தெரியாமல் போயிடும். அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இருக்கேன், நீ எங்கன்னா போ, உன் லைஃப்பில் ட்ரை பண்ணு, யார்கிட்டயா ட்ரை பண்ணு, உனக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட வா, நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன 3வது மாதத்தில் விஷ்ணுவர்தனை பிடிச்சிட்டாங்க. அது விஷ்ணுவர்தனுக்கே தெரியாது, அவன் பிடிச்சா இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் அந்த மேனேஜர் தெரியும், அவர்கிட்ட கேட்பேன், எப்படிப்பா நல்லா வேலை செய்கிறாங்க சார், கோகுல் மொத்தம் சூப்பராக வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டமும் போச்சு. சர்வம் பண்ணும்போது விஷ்ணுகிட்ட கேட்டேன், இப்போ உங்ககிட்ட கோகுல்னு ஒரு பையன் நல்லா வேலை செய்கிறான், நம்ம என் அடுத்த படத்துக்கு கொஞ்சம் அசோசியேட் ஆகணும். டேய், நீ கிட்ட என்ன வேணாலும் கேடு, அவனை மட்டும் கேட்காத. அன்றைக்கி தான் ப்ரௌட் மூமெண்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ், அவனோட டெடிக்கேஷன், அவனோட டிட்டர்மினேஷன், அவனோட சின்சியாரிட்டி, இது ஒவ்வொருத்தரும் அவன் லைஃப்பில் கற்றுக்கணும். நம்ம அப்பா சினிமாவில் இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, அவன் இருக்கிறாங்க, இவன் இருக்கிறாங்க. வெளியில் போய் போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதுதான் அவனோட இந்த படத்தோட வெற்றி. ரொம்ப அழகாக எழுதிட்டான் பாருங்க, கல்யாணம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறது, ப்ரொடக்ஷனுக்கு கவலைப்படாதீங்க, டென்ஷனே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறேன்னு. அது அவனுடைய வெற்றி. And I am so proud Yashraj film is being launched along with my best friend, my சிஷ்யன் கூட நான் சொல்லுவேன். சாரி தங்களை நான் சிஷ்யன்னு சொல்லிக்கிறேன், தப்பாக நினைக்காது, நான் அந்த பெருமையில் சேர்த்துக்கிறேன். கோகுல் கிருஷ்ணா is being the first director of Yashraj films in Tamil. I'm very proud and honored to share this thing. Thank you. Thank you so much. சார் தரன் சார், உங்ககிட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்கணும். நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து பாட வச்சு யூடியூப்லலாம் போட்டு, இல்லை அவரை நாங்கள் ட்ராக் தான் பாட சொன்னோம், அண்ட் வேலை அது நல்லா இருந்தது அதனால அதே படத்தில் வச்சுட்டோன்னு சொல்லுவோம். ஸோ நானியை வச்சு நீங்கள் பாட வைக்கல? நானியா அவர் வந்து இன்னைக்கு இப்போதான் வந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டு. சார் நார்த் சைடில் எவ்வளோ சிங்கர் இருக்கிறாங்க, இங்கே வந்து தமிழ் கற்றுக்கலையா, புகுத்துக்கலையா இல்லையா தமிழில்? இல்லை, அவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சூப்பர் ஹீரோ ஆயிடுவாரு. சூப்பர் ஹீரோவா? ஆமா, பேட்மேன், ஸ்பைடர்மேன் அந்த பாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா பார்த்து பேசிட்டீங்க. ஓகே, ஸோ பேசிக்காக அவர் எல்லா ரெக்கார்டிங்ஸ்லையும் இருப்பார். அவர் வந்து அவரோட ஐடியாஸ் கொடுப்பாரு, அவரே வந்து நிறைய லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு.
சரி அப்பயே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அவர்கிட்ட, சார் நீங்களும் இந்த கடைசி இந்த தலை பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு. சரி அவர் முதல்ல அந்த பாட்டுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட எல்லாமே அவங்களோட பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வருது. ஸோ அது ஒரு ஏற்றுக்கிட்டே அவர் ஒத்துக்கிட்டது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ யா. ஓகே தரன், இட்ஸ் யோர் டே. நீங்கள் தான் அந்த மியூசிக் டைரக்டர். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைலை வந்து நம்ம இந்த படத்துக்கான எல்லா சாங்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இது ஒரு வெட்டிங்கான ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படிங்கும்போது நீங்கள் எதை வந்து ஒரு கோர் நாட்டாக எடுத்து எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு சாங்கையும் வந்து லே அவுட் பண்ணீங்க? இல்லை ரொம்பலாம் இன்னும் ட்ரை பண்ணல. பட் பேசிக்கான விஷயம் என்னன்னா, அது நார்த் இந்தியனோட பேண்ட் பஜா அவங்களோட ட்ரெடிஷ்னல் மியூசிக் எப்படியோ அந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் மியூசிக்னு ஒன்று இருக்கு. ரைட். ஸோ அதோட சில விஷயங்கள் மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான் செஞ்சேன். ஓகே, ஒரு ரீமேக் படத்தை எடுத்து அதை தமிழில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்த சேலஞ்சஸ் என்னவா இருந்துச்சு? ஆமாம், இட்ஸ் பிக் சேலஞ்ச். ஏன்னா இந்த படம் ஏற்கனவே இட்ஸ் மியூசிக்கல் ஹிட். ஸோ அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு பண்ணும்போது இதோட பெட்டராக பண்ணோம் தான் நினச்சி பண்ணுது. ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெல். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக. முதல்ல ஐ ஷுட் தேங்க் தர்மி சார் டு இன்ட்ரடியூசிங் மீ. நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் கிடையாது. அப்போ இவர் அந்த இடத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ நான் ஒரு கார்னரில் வாசிச்சுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் வந்து நான் அழகாக வாசிச்சிருக்காரு, கண்டிப்பாக அவர் நல்லா வருவார். என்னங்க ஒரு நிமிஷம் திருப்பி இந்த லைன் சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரி நல்லா வருவார். அது உங்கள் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல சார். ஞாபகம். அது வந்து ஒரு பிளே என்னோட அசோசியேட் சுரபின்னு பண்ணியிருந்தாரு. அந்த பிளேக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். இப்போ அந்த பிளேயில் பார்க்கும்போது அதுவும் லைவாக வாட்சிங், இப்போ மாதிரி ரெக்கார்டிங் பீஸ் கிடையாது. ஸோ அந்த பிளேயில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அது ஆக்சுவலாக கிரேட் ஒர்க் அது அவர் அடி பண்ணார். ஸோ அன்னைக்கு அது வந்து இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங் மீ சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் ஐ ஷுட் தேங்க் YRF மிஸ்டர் பதம்குமார். ஏன்னா இப்படி ஒரு மியூசிக்கல் ஹிட்டான ஒரு ஃபில்மை நம்பி கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் ஹிம். தென் ஐ ஷுட் தேங்க் Usha ma'am. She's come here all the way for us. It's my dream, ma'am, to make you sing a song for me. So thank you so much. All the singers who's been a part of this, Nareshya, Haricharan, Shweta Mohan, எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்மயி. ஸோ இதில் யாரெல்லாம் பாடியிருக்காங்களோ எல்லாருமே வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி 2 பேருக்கு இப்போ கல்யாணம் எங்கேஜ் ஆகிடுச்சு. 2-3 பேருக்கு இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தென் ஐ ஷுட் டாக் அபவுட் கோகுல். இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. பட் என்கிட்ட இப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்பயர் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயம் மியூசிக் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாதி பாடம் முடிச்சாச்சு. பாதி பாடம் முடிஞ்சதுக்கப்புறமா செம்மையா இருக்குன்னு போயிட்டு தரேன் இந்த இடம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா, டெய்லி ஒன்றுனா மெதுவாக வந்து அப்படியே நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ இட்ஸ் அ குட் திங். நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் டு டாக் அபவுட் நானி, ஐ ஹாவ் டு சே தட் நான் கடைசியாக வந்து ஒரு செம்ம சாக்லேட் பாய் ஹீரோ அந்த மாதிரி பார்த்த படம் வந்து பின்னலே அந்த டைம்ல மாதவன் சார் பார்த்தது. அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த படம், அந்த மியூசிக். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ண வச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான். ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க த்ரூ அவுட் த ஃபில்ம். பியூட்டிஃபுல் டான்ஸ், பியூட்டிஃபுல் ஆக்டிங், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வாணி, டு டாக் அபவுட் ஹர், எனக்கு சிம்ரன் மேமோட டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி அந்த காலத்தில் ஆடி எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் ஆடிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம், ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ. சாங் லான்ச் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து இந்த படம் மூலமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் சொன்னீங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். உங்களோட ட்ரீம் வெட்டிங் பற்றி எங்களுக்கு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சாங்கை லான்ச் பண்ணிடலாம். ட்ரீம் வெட்டிங் வந்து இந்த படத்தோட மியூசிக் வர்றது தான். அது இன்னைக்கு நடக்குது. ஸோ எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். ரொம்ப சந்தோஷங்க, நல்ல பதில். உங்களுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகி அடுத்த மாதம். ஆமாம், தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ அடுத்த சாங் லான்ச் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா? அடுத்த சாங் சாரி நானி எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை, ஜெனுவனாக சொல்கிறேன். ஐ எம் ஃபேன். ஏன்னா நானி படம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ண நந்தினியோட படம் எல்லாம் முதலாளி, அவங்களும் நானும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணோம். அண்ட் எக்ஸலன்ட் ஃபிலிம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, பெஸ்ட் காம்பினேஷன். அண்ட் அதே மாதிரி ஐ விஷ் யூ திஸ் ஃபிலிம் would be a great success and a great hit. All the very best.
we request you to please அடுத்து என்ன சாங் அப்படிங்கறத ஒபிஷியலா நீங்க தான் லான்ச் பண்ணணும். கதை 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 ஓகே. கதை கதையில் அடுத்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸ்னீக் ப்ரிவியூ மாதிரி எனக்கு தனியாக காட்டிட்டாங்க. இந்த யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸுக்குன்னே ஒன்று கிளிட்ஸ், கிளாமர், ஒரு ரிச்னஸ் ஒன்று இருக்கும் அவங்களோட எல்லா படத்துலையும். அதை ரொம்ப அழகாக லோகநாதன், கோகுல், அந்த ஹோல் டீம், தரன், நானி, அந்த ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே என்னடா இது யாஷ் சோப்ரா படம் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட்.